ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான மான்வெட் மர்டர்ஸ் அப்படின்ற ஒரு தரமான மற்றும் தாறுமாறான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸ் மல்டி லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குதுங்க. இந்த சீரிஸோட ஒன்லைனர் என்னன்னா, மான்வெத் அப்படின்ற ஒரு கிராமத்தில் அடுத்தடுத்து கொலைகள் நடந்துகிட்டு இருக்குதுங்க. வயசுக்கு வராத 4 சிறுமிகளும் 3 பெண்களும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கொலைகள் எல்லாமே ரொம்ப கொடூரமாக இருந்திருக்குதுங்க. ஸோ இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கில்லர் யாரு, எதற்காக இந்த கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு போலீஸ்காரங்க கண்டுபிடிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. பாம்பேல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரான நம்ம ஹீரோ கிட்ட இந்த வழக்கை கொடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த கேஸை சால்வ் பண்ண சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக இந்த கிராமத்துக்கு வராருங்க. விசாரணையில ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வெளியில வருது. என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டெயின்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் மான்வெத் அப்படின்ற ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் பார்வதி அப்படின்னு ஒரு 32 வயசு இருக்கக்கூடிய பெண் காட்டு வேலைக்கு வழக்கம் போல வந்திருக்காங்க. அப்படி அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சலசலப்பு சவுண்டு கேட்க ஆரம்பிக்குதுங்க. அந்த சத்தத்தை கேட்டு பின்னாடி திரும்பி யாரங்க அப்படின்னு குரல் கொடுக்குறாங்க. அப்போ ஒளிஞ்சிருந்த மர்ம நபர்கள் 2 பேரு கோடாரியால இந்த பார்வதியை கொடூரமான முறையில் அட்டாக் பண்ணி அவங்க உடம்புல இருந்து பிளட் எடுக்கிறாங்க. இந்த மர்ம நபர்கள் யாரு, எதற்காக அந்த லேடி அட்டாக் பண்ணாங்க, எதற்காக இந்த பிளட்டை பாட்டில் எடுத்துட்டு போறானுங்க அப்படின்ற டீட்டெயில் இப்போதைக்கு நமக்கு தெரியல. காலையில வேலைக்கு போன இந்த பெண் திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு உறவினர்கள்லாம் பதட்டம் அடைய ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிராமத்துல தேடவும் ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. கிராமம் முழுக்க தேடியும் இந்த பெண் எங்க போனாங்க என்னானாங்கன்னு தெரியல. அதனால அவங்க வேலை பார்த்த காட்டு பக்கமே போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு காட்டுக்குள்ள வந்து தேடும் போது அவங்களோட சேலை கிடைச்சிருக்குது. அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்து பார்த்தா காட்டுக்குள்ள கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அங்க கட் பண்ணா குல்கர்னி அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவர் மும்பையில் இருக்கிறாருங்க. இவர் புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்டலாம் ஒரு கிரைம் சீனை எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி அந்த கிரைமை பார்க்கணும் அப்படின்றத பத்தின எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு கிரைம் சீன்ல இருந்து 6 கேள்விகளுக்கான விடை கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த வழக்கை ஈஸியா நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த 6 கேள்விகள் என்னென்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. கொஸ்டின் நம்பர் 1, கொல்லப்பட்டது யாரு. கொஸ்டின் நம்பர் 2, எப்படி கொல்லப்பட்டாங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமா தெரிஞ்சுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 3, கொல்லப்பட்ட இடம் எது, இந்த இடத்துல தான் கொல்லப்பட்டாங்களா இல்ல வேற ஒரு இடத்துல கொல்லப்பட்டு இங்க கொண்டாந்து போடப்பட்டாங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 4, கொல்லப்பட்ட டைம் எது, அப்பதான் நம்ம சஸ்பெக்ட் லிஸ்ட்ல வச்சிருக்கிறவங்க அந்த டைம்ல எங்க இருந்தாங்க அப்படின்றத உறுதி செய்ய முடியும். கொஸ்டின் நம்பர் 5, கொலைக்கான காரணம். கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஒரு கொலை வழக்குல நமக்கு ஏகப்பட்ட காரணங்கள் தெரியும். அதுல எது உண்மையான காரணம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுல தான் விஷயமே இருக்குது. 5வது கேள்வி, எனி கெஸ், அதாவது கில்லர் யாரு அப்படின்றத கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இந்த 6 கேள்விகளுக்கான விடையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வழக்கை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு ஹீரோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்காருங்க. அங்கே கட் பண்ணா மான்வெத் அப்படின்ற கிராமத்தில் பார்வதி அப்படின்ற லேடி கொல்லப்பட்டாங்க இல்லையா. அடுத்த நாள் காலையில் அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சுக்லா அப்படின்ற அதிகாரி கிட்ட கான்ஸ்டபிள் போய் சொல்றாரு, நம்ம ஊர்ல இருந்த பார்வதி அப்படின்ற லேடி கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு. சுக்லா அப்படின்ற அதிகாரி பயங்கரமா ஷாக் ஆகுறாருங்க. அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, பார்வதியோட கொலை வழக்கு இந்த கிராமத்தோடைய முதல் கொலை வழக்கு கிடையாது, 7வது கொலை வழக்கு அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி 7 பேர் இதே பேட்டர்ன்ல கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் போலீஸ்காரங்க கில்லரை கண்டுபிடிக்கவே இல்லை. அங்க கட் பண்ணா இப்ப மினிஸ்டர் பாத்தீங்கன்னா ஹீரோவை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட் மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காரு. உங்களை எதுக்காக வர சொன்ன தெரியுமா, இந்த ஊர்லயே திறமையான போலீஸ் ஆஃபீஸர் நீங்க தான். நீங்க உடனடியாக மான்வெத் அப்படின்ற கிராமத்துக்கு போகணும். மான்வெத் அப்படின்ற கிராமத்துல அடுத்தடுத்து கொலைகள் நடந்துகிட்டு இருக்குது, அதுவும் கொடூரமான முறையில. அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு தெரியல, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கில்லர் யாருன்னு தெரியல. அதனால நீங்க உடனடியாக போய் அங்க இன்வெஸ்டிகேஷனை தொடங்கி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை கண்டுபிடிச்சு கிரைம் சீனை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. வீட்டுக்கு போயிட்டு தன்னோட டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் பத்தி தன்னோட மனைவி கிட்டையும் பொண்ணு கிட்டையும் ஒரு ஷேர் பண்றாருங்க. அப்ப பொண்ணு கேட்கறாங்க, உங்க பர்த்டேக்குள்ள வந்துருவீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோட மனைவி சொல்றாங்க, என்னோட அப்பா பர்த்டேக்கு இன்னும் 1 மாசம் டைம் இருக்கு, அதுக்குள்ள என்னோட அப்பா கேஸை சால்வ் பண்ணிட்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்தே தெரியுது ஹீரோ ரொம்ப திறமையான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அசிஸ்டன்டான வட்கட் அப்படின்ற ஒரு நபரும் ட்ரெயின்ல அந்த ஊருக்கு டிராவல் பண்றாங்க. அப்ப வட்கட் சொல்றாரு, நீங்க ஏன் சார் இந்த கோச்ல வரீங்க, ஏசி கோச் புக் பண்ணிருக்கலாம்ல அப்படிங்கும்போது, இந்த கோச்ல வந்தாதான் ஜனங்களை என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அவங்களோட மனநிலை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது சரி சார், அந்த கிராமத்துல நடக்கக்கூடிய கொலைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இந்த கிராமத்துல 4 வயசுக்கு வராத சிறுமிகளும் 3 பெண்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. மொத்தம் 7 கொலைகள் நடந்திருக்குது. 7 கொலைகளுமே ரொம்ப கொடூரமான முறையில் நடந்திருக்கு. கொல்லப்பட்டவங்களுடைய பிரைவேட் பார்ட் சிதைக்கப்பட்டிருக்குது. இந்த கொலைகள் எல்லாமே கிராமத்துல நடந்திருக்குது அப்படின்றதுனால இதுக்கு பின்னாடி மூட நம்பிக்கை ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வரும்போதே பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட புத்தகத்தை ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இதுல ஏதாவது இந்த கொலைகளை பத்தின குறிப்புகள் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபைனலி இந்த ரயில்வே ஸ்டேஷனையும் ரீச் பண்றாங்க. சுக்லா அப்படின்ற ஒரு அதிகாரி வந்து இவங்க 2 பேர்த்தையும் வெல்கம் பண்றாரு.
அதே சமயம் சிஐடி அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆல்ரெடி இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கும் பெருசாக இந்த வழக்கில் லீடு கிடைக்கலங்க. அவரும் இவங்க கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போறாரு. இப்போ 4 போலீஸ்காரங்களும் ஜீப்ல ஏறுறாங்க. ஹீரோ கேட்கிறாரு, இந்த வழக்கில் குற்றவாளின்னு சொல்லிட்டு 2 பேர் அரெஸ்ட் பண்ணீங்களே, அவங்களோட கதை என்ன அப்படின்னு கேட்க, அப்பதான் இந்த சிஐடி அதிகாரி சொல்றாருங்க, உத்தமராவ் மற்றும் ருக்மணி அப்படின்ற 2 பேர்த்த வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. உத்தமராவுக்கு ஆல்ரெடி திருமணமாய் ஒரு பையன் இருக்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஒன்றா இல்லை. உத்தமராவ் பார்த்தீங்கன்னா ருக்மணியை திருமணம் பண்ணி இவங்க 2 பேரும் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உத்தமராவ் ஆரம்பத்தில் இந்த கிராமத்தில் சாதாரண ஒரு ஆளாக தான் கைஸ் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கடையில் வேலை பார்த்துட்டே படிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அப்புறம் பாலிடிக்ஸ்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸான ஆட்களை எல்லாம் தான் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அரசியலில் செல்வாக்கு மிக்க ஒரு ஆளாகவும் மாறிட்டதா இந்த சிஐடி அதிகாரி சொல்கிறாருங்க. சரி, அவங்க 2 பேர்த்த என்ன பேசிக்ஸில் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த சிஐடி அதிகாரி சொல்கிறாரு, ஒவ்வொரு கொலை நடக்கும் போதும் இவங்களுக்கு சொந்தமான இடத்துல இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு பக்கத்துல ஒரு சுரங்கம் இருக்குது. அங்க விசித்திரமான சத்தமெல்லாம் கேட்குது, பூஜை பண்ற மாதிரி சத்தமெல்லாம் கேட்குது அப்படின்னு கிராம மக்கள் சொன்னதுனால நாங்க இவங்க 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த சிஐடி அதிகாரி சொல்றாரு. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு சாட்சியுமே இல்லை. மெஜிஸ்ட்ரேட்டு இவங்களுக்கு எதிரான எவிடன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ரிலீஸ் பண்ணி விட சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவங்க லாக்அப்ல இருக்கும் போதே அடுத்த 3 கொலைகள் நடந்திருக்குது. அதனாலேயே இவங்க 2 பேரும் ரிலீஸ் ஆயிட்டாங்க. இருந்தாலும் இந்த கிராமத்துல இருக்கக்கூடாதுன்னு எல்லாருமே பேசி அவங்க 2 பேர்த்த இந்த கிராமத்துல இருந்து வேற ஒரு ஊருக்கு மாத்தி வச்சுட்டாங்க. ஆனா அவங்க திரும்ப இந்த கிராமத்துக்குள்ள வரதுக்காக கோர்ட்ல கேஸ் கொடுத்து போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த இந்த சிஐடி சொல்றாருங்க. இப்போ உத்தமராவ் மற்றும் ருக்மணியை மீட் பண்றதுக்காக லாயர் வந்திருக்காருங்க. இந்த லாயர் மூலமா தான் திரும்ப அந்த மனாவத் அப்படின்ற கிராமத்துக்கு இவங்க போறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த கிராமத்துல தான் இவங்களுடைய தொழில் எல்லாமே இருக்குது. நாங்க இங்க இருந்துட்டோம்னா எங்க தொழிலை யார் பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி உத்தமராவ் கேள்வி கேட்கிறாரு. ஆக்சுவலா ருக்மணியோட தங்கச்சி வந்து அந்த பிசினஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கரெக்டா தானே ஹேண்டில் பண்றாங்க, கொஞ்ச நாள் இப்படியே இருங்க அப்படின்னு இந்த லாயர் சொல்றாரு. ஆனா உத்தமராவுக்கு கோவம் வந்து பிடிச்சி திட்டி விட்டுறாருங்க. ராத்திரி போலீஸ்காரங்களாம் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த உத்தமராவை பற்றின டீட்டெயில்டான விஷயம் தெரிய வருதுங்க. ஆக்சுவலாக இந்த கிராமத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்னா அது உத்தமராவ் மற்றும் ருக்மணி தான். இந்த கிராமத்தினர்கள் எல்லோருமே அவங்களோட வீடு காடு எல்லாத்தையுமே இவங்க கிட்ட தான் அடமானம் வச்சிருக்காங்களா. அது போக கள்ளச்சாராய பிசினஸையும் இல்லீகலாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதா வந்து தகவல் இருக்குதுங்க. சரி, நாளைக்கு காலையில் 7:30 மணிக்கு நம்ம ஸ்டேஷனில் மீட் பண்ணலாம், இந்த வழக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லோரும் தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ கிளம்பி வெளியில் வராருங்க. இவரை பார்த்துக்கிறதுக்காக அங்கே யூசப் அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா வீட்டெல்லாம் லாக் பண்ணிட்டு வராருங்க. இவங்க ஸ்டேஷனுக்கு ஒரு பக்கம் கிளம்பி போறாங்க. அந்த டைம்ல யாரோ ஒரு மர்ம நபர் ஹீரோ தங்கியிருந்த அந்த வீட்டை நோட்டம் விட்டுட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. எல்லோரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த நபர் அந்த வீட்டை நோக்கி உள்ள போற மாதிரியும் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஸ்டேஷனை ரீச் பண்றாருங்க. ஜீப்பை விட்டு இறங்கி உள்ள போற வரைக்கும் பக்காவா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வெல்கம் பண்றாங்க. வெளியில ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பரஞ்சே அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் தான் கைஸ் நம்ம ஹீரோவை வெல்கம் பண்றாரு. இதெல்லாம் எதுக்காக பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, உடனே பரஞ்சே பாத்தீங்கன்னா ஒரு லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஹீரோ இந்த ஸ்டேஷனுக்கு வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி. அம்பாதாஸ் அப்படின்ற கான்ஸ்டபிள் ஸ்வீட் எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு ஸ்வீட்டை நீட்ட, இது எதுக்கு அப்படிங்கும்போது, நீங்க எங்க ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க இல்லையா அதனால சார் அப்படிங்கும்போது ஹீரோ ரொம்ப டென்ஷனா வராரு. அந்த ஸ்வீட் எடுத்து ஓரமா வச்சுட்டு, நம்ம ஊர்ல அடுத்தடுத்து 7 கொலைகள் நடந்திருக்குது, அதுவும் கொடூரமான முறையில். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கில்லரை இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. இந்த ஊர்ல போலீஸ்காரங்களுடைய மானம் போயிட்டு இருக்கு. இங்க நடக்கிற கிரைம்னால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய மானமே போயிட்டு இருக்குது. ஆனா நீங்க என்னடானா ட்ரம்ஸ் அடிக்கிறதும் ஸ்வீட் கொடுக்கறதுமா இருந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு இந்த கேஸை விசாரிக்கிற வழியை பாருங்க. முதல் கொலை எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த இடத்துக்கு நாளைக்கு கூட்டு போறோம் சார் அப்படின்னு ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. நாளைக்கு என்ன, நாளைக்கு இப்பவே கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா முதல் கொலை நடந்த இடத்துக்கு போறாங்க. ஸோ முதல்ல கொல்லப்பட்டது காயாபாய் அப்படின்ற ஒரு 8 வயசு பொண்ணுங்க. அதாவது ஒரு இடத்துல சாணி எழுறதுக்காக அந்த பொண்ணு போயிருக்கிறா. அந்த இடத்துல இருந்து அவ கிட்னாப் பண்ணப்பட்டு 2 நாள் கழிச்சு வேற ஒரு இடத்துல சடலமா மீட்கப்பட்டிருக்கிறா. அவளோட உடம்புல ஏகப்பட்ட காயங்கள் இருந்திருக்குது. குறிப்பா அவ பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டிருக்கிறா அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோ போட்டோஸ் எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலா இந்த வழக்கில் போட்டோஸ் எதுவுமே எடுக்கல சார், ஏன்னா இது சிட்டி கிடையாது, கிராமம். நாங்கள் கல்யாணத்துக்கு எடுக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் கூட்டிகிட்டு வந்து எடுப்போம். அவரும் அந்த டைமில் அவைலபிளாக இல்லாதனால எங்களால் அந்த ஃபர்ஸ்ட் வழக்கில் மட்டும் ஃபோட்டோ எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு மர்ம நபர் இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுதுங்க. இப்போ ஹீரோடைய கேள்வி என்னன்னா, பட்டப்பகல்ல இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போய் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த கிராமத்தில் இத்தனை பேர் இருந்தும் ஒரு ஆள் கூடவா பார்க்கல, யார் மேலேயுமே இந்த கிராமத்தினர்களுக்கு சந்தேகம் வரலையா அப்படின்னு கேட்க, வெளியூர்ல இருந்து யாராவது வந்திருந்தாதான் அவங்க மேலே கிராமத்தினர்களுக்கு சந்தேகம் வரும் சார் அப்படின்னு சொல்ல, கரெக்ட். அப்போ இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தன் தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கிறான் அப்படின்றத ஹீரோ உறுதி பண்றாருங்க. இப்போ அந்த இடத்துல இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது அங்க மரத்தடியில கோயில் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செட்டப்பை கவனிக்கிறாரு. இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்கு பேர் பாந்திரியா மந்திர் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் போருக்கு பயந்து அவங்களுடைய தங்க நகை ஆபரணங்கள் எல்லாத்தையுமே இந்த மந்திருக்கு கீழே புதைச்சு வச்சிருக்கிறதா வந்து ஊர்க்காரங்க நம்புறாங்க. அதை எடுக்கிறதுக்கு சில பேர் பூஜையும் பண்ணுவாங்க சார் அப்படின்னு சொல்ல, இந்த ஊர்ல இந்த மாதிரி எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்க, 10-12 இருக்குது சார் அப்படின்னு பரஞ்சே அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர்
சொல்றாரு. 10 12 அப்படின்னு கேட்க அது அப்படின்னு திணறாரு. சரி, நாளைக்கு முதல் வேலையா இந்த ஊர்ல இந்த மாதிரி எத்தனை இருக்கு அப்படின்றத மேப் போட்டு எனக்கு கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு சொல்ல கூட வந்த வட்கட் அப்படின்ற நபர் ஓகே சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோ கேட்கிறாரு, எனக்கு இந்த பூஜையிலலாம் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா நான் யாரை பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்பதான் காச்சு பாக்கு அப்படின்ற ஒரு நபரை பார்க்கணும்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க. அந்த நபரை நீங்க கூப்பிட்டு விசாரணை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்க விசாரணை பண்ண சார், பெருசா ஒன்றும் கிடைக்கல அப்படிங்கும் போது, சரி அந்த நபர் எங்க இருக்கிறாரு அப்படின்றத பார்த்து மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சுக்லான்ற போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு. ஓகே சார், ஆனா அவனை மந்திரவாதின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க சார், அவனை சித்தர்னு தான் சொல்லுவாங்க. நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே அவனுக்கு தெரியும், அவன்கிட்ட சூப்பர் பவர் இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அதை கவனிச்சிட்டு இருக்கிறாருங்க. இப்போ இந்த கிராமத்தில் இரவு நேரம் ஒரு சின்ன பொண்ணு மட்டும் வீட்டுக்கு வெளியில் விளையாடிக்கிட்டு இருக்கிறா. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு மர்ம நபர் அந்த சின்ன பொண்ணை கடத்தி தூக்கிட்டு ஓடுறாருங்க. இதை அந்த பேரண்ட்ஸ் பார்த்து பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு கிராமத்தினர்கள் எல்லோருமே வெளியே அந்த ஒரு நபரை பிடிக்கிறதுக்காக துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவர் தங்கியிருக்கிற இடத்துல இருக்கிறார் இல்லையா, அவருக்கு தகவல் தெரிய வருது, இந்த மாதிரி ஒருத்தன் ஒரு சின்ன பொண்ணை கிட்னாப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறான். கிராமத்தினர்கள்லாம் பிடிச்சி ஊரோட என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய மரத்தில் கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. உடனடியாக அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது தான் வருது, கிராமத்தினர்கள்லாம் கடும் கோவத்தில் இருக்கிறாங்க. அந்த ஒரு நபர் மேல ஃபுல்லா சீமனை ஊத்தி வச்சு கொளுத்துறதுக்காக தீப்பந்தத்தை எடுத்துட்டு வராங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு போயிட்டு ஹீரோவும் வட்கட்டும் தடுத்துறாங்க. இவன் யாரு, எதற்காக அந்த பொண்ணை தூக்குனான்னு தெரியல, ஆனா நடந்த 7 கொலைகளுக்கு இவன் தான் காரணமா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போயிடுறாருங்க. இப்போ இதே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய சுக்லா நம்ம ஹீரோவோடைய இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா நம்ம வட்கட் இருக்கிறார் இல்லையா, நீ அதெல்லாம் பார்க்க கூடாது, அவர் தனியா இருந்தாதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு, அவரோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இத்தனை வருஷம் சர்வீஸ்ல ஹீரோ எந்த ஒரு அக்யூஸ்டையும் அடிச்சது கிடையாதான், பேசுற விதத்துல பேசியே உண்மையை வாங்கிடுவாராம். ஒரு குற்றவாளி ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டான். எகத்தாலமா எனக்கு பிரியாணி வேணும்னு கேட்கிறான். அந்த இடத்துல வேற போலீஸ் ஆஃபீஸர் இருந்திருந்தாங்கன்னா பிடிச்சி அடிச்சு போட்டிருப்பாங்க. ஆனா இவர் பிரியாணி வாங்கி கொடுத்து அன்பா பேசி குற்றவாளி வாயில இருந்தே உண்மையை வாங்கிடுவாருங்க. இதுதான் ஸ்டைலா அப்படின்னு சொல்லி சுக்லா கேட்க, அப்படி கிடையாது, இவருக்கு கிரிமினல் சைக்காலஜி தெரியும், ஒவ்வொரு கிரிமினலை ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாரு. இன்னொரு கிரிமினலை பிடிக்கும் போது அவனை சுத்தியே வந்துகிட்டு இருந்தாரு, எதுவுமே பேசல, அவன் பதட்டத்திலேயே உண்மைகளை சொல்லிட்டான். இன்னொரு கிரிமினலை பயமுறுத்துவாரு, ஆனா கை வைக்க மாட்டாரு. இன்னும் சில கிரிமினல் கிட்ட பேசக்கூட மாட்டாரு, டைம் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு. ஒவ்வொரு கிரிமினலோட மனநிலையை இவர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு. அதுதான் இவரோட ஸ்டைலு அப்படின்ற மாதிரி வட்கட் சொல்றாருங்க. இப்போ இந்த வயசானவரை கூட்டு வந்தாங்க இல்லையா, அவருக்கு டீ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, எதுக்காக அந்த சின்ன பொண்ணை கடத்துனீங்க, அப்போ ஊருக்குள்ள நடக்கக்கூடிய கொலைகளுக்கெல்லாம் நீங்க தான் காரணமா அப்படின்னு கேட்க, அதுக்கு இவர் சொல்றாரு, ஊருக்குள்ள நடக்கக்கூடிய கொலைகளுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்ட்டு. ஆக்சுவலா இந்த வயசானவருக்கு சின்ன பொண்ணுங்களை பார்த்தா அட்ராக்ஷன் வருமாமா, அதனாலதான் இவர் இந்த விஷயத்த பண்ணதா சொல்றாரு. இதுக்கு முன்னாடி கூட ஒரு சின்ன பொண்ணு கிட்ட அத்துமீறல்ல ஈடுபட்டதா மாட்டி இருந்திருக்கிறாரு. இப்ப ஹீரோ கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, தயவு செஞ்சு என்ன உங்க கஸ்டடியிலே வச்சுக்கோங்க, என்ன வெளியில விட்டீங்கன்னா இந்த கிராம மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து என்ன அடிச்சே கொன்றுவாங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. ஹீரோவும் ஆறுதல் சொல்லிட்டு வெளியில போலீஸ்காரங்க கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு, இப்பேற்பட்ட ஒருத்தனை வெளியில நடமாட விட்டுருக்கீங்க, முதல்ல இவன் மேல கேஸ போட்டு உள்ளது இல்லைங்க, இவன் வெளியே இருக்கிறதுனால சின்ன பொண்ணுங்களுக்கு சேஃபே கிடையாது, ஆனா விசாரணையில இவனுக்கும் இந்த ஊர்ல நடக்கக்கூடிய கொலைகளுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்றது தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா உத்தமராவ் மற்றும் ருக்மணி இவங்க 2 பேர்த்த காட்டுறாங்க. ஆக்சுவலா ருக்மணிக்கு நீண்ட நாட்களாவே குழந்தை இல்லைங்க, அதனால இவங்க ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஊரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறோம், எப்போ நம்ம ஊருக்கு போவோம், எப்போ நான் குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்னு நினச்சி இவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த மண்ணை அவங்க வீட்டுக்குள்ள வச்சு பூஜையெல்லாம் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. மனாவட் அப்படின்ற கிராமத்துல தான் உத்தமராவ் மற்றும் ருக்மணியோட பிசினஸ் இருக்குது. ஆனா அவங்க ஊரை விட்டு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்களோட பிசினஸ் எல்லாத்தையுமே நம்ம ருக்மணியோட தங்கச்சி சாமந்தினி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சாமந்தினியை பார்க்கறதுக்காக ஒரு நபர் வந்திருக்கிறாரு. அவர் வேற யாரும் கிடையாதுங்க, ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய பரஞ்சி அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர். அவங்க பிசினஸ் பண்றதுக்காக இவருக்கு கொடுக்க வேண்டியதை மாசம் மாசம் கொடுத்துருவாங்க. இவரும் கண்டும் காணாத மாதிரி இருந்துப்பாரு. இந்த வாட்டி பணம் வாங்குறதுக்காக வந்திருக்காரு. இந்த பணம் எல்லாம் எனக்கு பத்தாது, அடுத்த வாட்டி வரும்போது எனக்கு நிறைய கொடு அப்படின்னு சாமந்தினி கிட்ட கேட்டுட்டு இருக்காருங்க. சாமந்தினிக்கு திருமணமாய் ஒரு பெண் குழந்தை இருக்குது. ஆனா சாமந்தினியோட கணவர் பாத்தீங்கன்னா சாமந்தினி கூட இல்ல, அவர் விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப சிங்கிள் பேரண்டா இருந்துதான் சாமந்தினி தன்னுடைய பெண் குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா ஸ்டேஷனுக்கு நவாத்தே அப்படின்ற ஒரு கான்ஸ்டபிள் சுக்லா கிட்ட ஒரு மேப்பை காட்டுறாரு. ஆக்சுவலா சார் ஒரு வேலை கொடுத்திருந்தாரு இல்லையா, இந்த மாதிரி இந்த ஊர்ல எங்கெங்கெல்லாம் பாந்திரியா மந்திர் இருக்குதோ, அதாவது அந்த புதையல் கோயில் இருக்குதோ, அந்த லொகேஷனை எல்லாம் மேப்ல மார்க் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தார் இல்லையா, அதை எல்லாத்தையுமே பக்காவா இவர் மார்க் பண்ணிட்டு கொடுத்திருந்திருக்காருங்க. இதன் மூலமா இந்த கிராமத்துல மொத்தம் 11 பாந்திரியா மந்திர் இருக்குது அப்படின்றது தெரிய வருதுங்க. இப்ப சாமந்தினி கிட்ட பரஞ்சேன்ற போலீஸ் ஆஃபீஸர் பணத்தை வாங்கிட்டு கிளம்புறாருங்க. அவர் கிளம்பி போன உடனே வீட்டுக்குள்ள ஒரு நபர் நுழைறாரு. அவர் வேற யாரும் கிடையாதுங்க, இந்த காச்சு பாக்கு அப்படின்ற அந்த மந்திரக்காரன் தான். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகும்போது ஹீரோட வீட்டுக்குள்ள ஒரு நபர் நுழைவார் இல்லையா, அந்த நபரும் இந்த காச்சு பாக்கு தான்.
இந்த காச்சுப்பாக்கு கிட்ட சாமந்தினி ஏதோ ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க போல. இவன் சொல்றான், சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன், நாளைக்கு அதுக்கான ரிசல்ட் தெரியும் அப்படின்ட்டு. அப்படியா, சரி இந்த பணத்தை வச்சுக்க, போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க, நீ யாரு கண்ணிலையும் மாட்டாம இங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்ல இந்த காச்சுப்பாக்கும் அங்கிருந்து கிளம்பிடுறாருங்க. அங்க கட் பண்ணா இந்த கிராமத்துல கொல்லப்பட்ட 2வது விக்டம் யாரு, என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஷக்கீலா அப்படின்ற 10 வயசு பொண்ணுங்க. அந்த பொண்ணு புலி மரத்து முன்னாடி நின்று புலி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்குது. அந்த வழியா வந்த சின்ன பையன், நீ கல்லு வீசுற விதமே சரியில்லை, இப்படி வீசினா உன் மண்டை பொழந்துரும் அப்படின்னு சொல்ல, இவ்வளவு சொல்ற எனக்கு ஒன்று அடிச்சு தரல அப்படிங்கும் போது எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்ட்டு அந்த பையன் போயிட்டான். அந்த டைம்ல அந்த பொண்ணுக்கு யாரோ ஒருத்தங்க பிரெட் கொடுத்துருக்காங்க போல. அதை சாப்பிட்டுட்டு நின்றுட்டு இருக்கும் போதே திடீர்னு வந்து யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்ணி அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருக்காங்க, கொலையும் பண்ணியிருக்காங்க. இந்த கிராமத்துல கொல்லப்பட்ட 2வது விக்டமோட பேரு ஷக்கீலா. அந்த பொண்ணுக்கு வெறும் 10 வயசு தாங்க ஆகுது. இதுவும் பட்டப்பகல தான் நடந்திருக்குது. அவ கத்தி கூச்சல் போடாததுக்கு காரணம் என்னன்னா, அவளோட வாயில பிரெட் இருந்திருக்குது, அப்படியே வச்சு கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் வந்து அந்த பொண்ணுனால கத்த முடியல. ஷக்கீலாவுடைய பாடி ஒரு இடத்துல கிடைச்சிருக்குது, அவளுடைய ட்ரெஸ் வேற ஒரு இடத்துல கிடைச்சிருக்குது. அந்த ட்ரெஸ் கிடைச்ச இடத்தோடைய உரிமையாளர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ஒரு நபரை ஹீரோ விசாரணை பண்றாருங்க. கொலை நடந்த டைம்ல அவர் இந்த ஊர்லயே இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. நீ எங்க போயிருந்த அப்படின்னு கேட்க, பட்னி தான் சார், தண்ணி இல்லை, விவசாயம் பண்ண முடியல, அதனால பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டேன் அப்படிங்கும்போது, அதான் புதுசாக ட்ரிப் இரிகேஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டமை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதை பயன்படுத்தலாம்ல அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அதாங்க இந்த சொட்டு நீர் பாசனம். ஆனால் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதெல்லாம் பண்ணணும்னா பைப்பிங்கெல்லாம் நிறைய செலவாகும், எங்க சார் காசு இருக்குது, அதெல்லாம் இந்த உத்தமராவ் மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, சரி இந்த கிராமத்தில் யார் இந்த சிஸ்டமை பண்ணியிருக்கிறா அப்படின்னு கேட்க, எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீரங் அப்படின்ற ஒரு நபர் பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன், அவருடைய நிலத்துல அடிக்கடி பூஜை பண்ணுவார், குழியெல்லாம் தோண்டுவார் சார் அப்படின்னு சொல்ல, அப்படியா, அவருக்கு புதையில ஏதாவது கிடைச்சதா என்ன அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், அவரோட விஷயத்துலலாம் இன்வால்வ் ஆக மாட்டேன், எதுக்கு சார் தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நீ கிளம்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு, சுக்லா இங்க வாங்க, நான் ஒன்று சொல்றேன், டக்குன்னு திரும்பி பார்க்காதீங்க, என்னோட ரைட் சைடில் ஒருத்தன் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறான், இவனை நான் 2வது முறையாக பார்க்குறேன், அவனை பிடிச்சி என்ன ஏதுன்னு சொல்லி விசாரணை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இதால் சொன்னான் இல்லையா ஸ்ரீரங் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு நபரை நான் பார்க்கணுமே அப்படிங்கும்போது, அவன் இந்த ஊருக்காரன் தான் சார், சொந்தமாக மில்லு வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கும்போது, அவனை மீட் பண்ணணும், அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. அங்கே கட் பண்ணா இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. இந்த ஸ்கூலில் சாமந்தினி தன்னோட பொண்ணை கொண்டு போய் விட்டுட்டு அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒழுங்காக படிக்கல, ஆனால் என்னுடைய பொண்ணு கமலி கண்டிப்பாக நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லி இந்த டீச்சர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த டீச்சரும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. நீங்கள் என்கிட்ட செக் பண்ண சொல்லியிருந்தீங்க இல்லையா, இதில் நிறைய தப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கும்போது அப்போவே சந்தேகப்பட்டேன், நல்ல வேலை நீங்கள் சொன்னீங்க, நான் பார்த்துக்கிறேன் டீச்சர் அப்படின்னு இந்த சாமந்தினி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு நபர் வராருங்க. அந்த நபருடைய பேர் துக்கையா. இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் டீச்சர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது போல, அதனால அந்த டீச்சரை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாரு. உடனே சாமந்தினி கேட்குறாங்க, எங்கடா போயிருந்தா பால் பண்ணைக்கு போகாம அப்படின்ட்டு. நான் ஜெயிலுக்கு போயிட்டேன், ஆஃப் மர்டர் கேஸில், இப்போ வெளியே வந்துட்டேன், எனக்கு ஃபிலிம் ஸ்டார் ஆகணும் அப்படின்ற ஆசை, இந்த டீச்சருக்கு நிறைய கான்டாக்ட் இருக்கு இல்லையா, அதனால தான் பேசிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு இந்த துக்கையா சொல்ல, சாமந்தினி மிரட்டி அமுச்சு விட்டுறாங்க, ஒழுங்கா பால் பண்ணைக்கு போடா அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோடைய டீம் ஸ்ரீரங் அப்படின்ற நபரை மீட் பண்ணுறதுக்காக அவரோட மில்லுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா அவருடைய விவசாய நிலத்துல குழியை தோண்டி புதையலை தேடி இருக்கிறாரு, ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு, பக்கத்து நிலத்துல டெட் பாடி கிடைச்சிருக்குது. ஹீரோடைய சந்தேகம் என்ன அப்படின்னா, ஒருவேளை அந்த புதையல் எடுக்கிறதுக்காக ஒரு நரபலின்ற பேரில் ஏதாவது பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சந்தேகப்படுறாரு. ஆனால் ஸ்ரீரங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் படித்தவன் சார், எனக்கு இந்த புதையல் இதிலலாம் நம்பிக்கையே கிடையாது, ஆனால் இந்த ஊர்க்காரங்க எல்லாம் புதையல் இருக்குது அப்படின்னு நம்பிக்கை சொல்கிறதுனால எனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, அதனால் சிறப்பாக ஒரு பூஜையை போட்டு தேடி பார்த்தேன், ஆனால் ஒன்றும் கிடைக்கல சார் அப்படின்னு இந்த ஸ்ரீரங் சொல்கிறாருங்க. சரி இந்த பூஜையெல்லாம் யாரை வச்சு பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த காஞ்சு பாக்கு அப்படின்ற மந்திரவாதியை வச்சு பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மந்திரவாதியை பற்றி விசாரிக்க சொல்லி வந்தேன் அப்படிங்கும்போது, பரஞ்சே வந்து அவனை தான் சார் தேடிட்டு இருக்கோம், கண்ணிலேயே படலை அப்படிங்கும் போது, இவன் நம்ம விசாரணை ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம கண்ணில் பட மாட்டேன்றான், இது கோஇன்சிடென்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சீக்கிரமாக அவனை பிடிங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ ராத்திரி நேரத்தில் ரேடியோ ஆன் பண்ணுறாரு, ஒர்க் ஆகலை, பேட்டரியை மாற்றலான்னு சொல்லிட்டு பேட்டரியை ரெடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது பேட்டரி கையை விட்டு நிலவி கீழே விழுந்துருதுங்க. அதை எடுக்கிறதுக்காக கட்டல் கடையில் குனிஞ்சு எதையோ ஒன்று பார்த்து ஷாக் ஆகுறாருங்க. இன்னொரு பக்கம் சாமந்தினி தன்னோட பொண்ணு கமலியை காணோம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க. பொண்ணு எங்கே போனானே தெரியலங்க. ஒருவேளை 8வது கொலையை நடத்தி முடிக்கிறதுக்காக சாமந்தினியோட பொண்ணு கமலியை கொலைகாரங்க கடத்திருப்பாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கட்டல் கடையில் எதையோ ஒன்று பார்த்து ஷாக் ஆனார் இல்லையா, அது மந்திரிக்கப்பட்ட ஒரு பொம்மைங்க. இன்னொரு பக்கம் சாமந்தினி தன்னோட பொண்ணை எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்கும்போது அவள் ஒரு இடத்துல உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பா. ஸோ அப்பதான் சாமந்தினிக்கு உசிரே வருது. அப்படி மும்மரமா அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ எழுதுனதை வாங்கி பார்த்தா அவ ஒரு டிராயிங்கை தாங்க வரைஞ்சிருப்பா. அது என்ன டிராயிங் அப்படின்னு பார்த்தா, யாரோ ஒருத்தங்க ஒரு பொண்ணோடைய தலையை வெட்டி தனியாக எடுக்கிற மாதிரி ஒரு டிராயிங். அதை பார்த்ததும் சாமந்தினி பயங்கர ஷாக் ஆகி அந்த பேப்பரை கிழிச்சு தீல போட்டுறாங்க.
இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இந்த மந்திரிக்கப்பட்ட பொம்மை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள எப்படி இந்த மந்திரிக்கப்பட்ட பொம்மை வந்தது அப்படின்ட்டு. ஆக மொத்தம் இந்த கிராமத்துல ஏகப்பட்ட மர்மங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தெளிவா தெரியுதுங்க. அங்க கட் பண்ணா ஒரு பால்காரர் ஒருத்தர் பால் வியாபாரம் பண்றதுக்காக வழக்கம் போல காலையில கிராமத்துக்குள்ள வராரு. கரடு முரடான பாதையில சைக்கிளை ஓட்டி தடுமாறி கீழே விழுந்து அவரோட தலையில கல்லு பட்டு ஸ்பாட்லயே அவர் காலிங்க. பாலெல்லாம் கீழே ஊத்தி கிடக்குது. இப்ப ஹீரோட வீட்டுக்குள்ள, அதுவும் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள அந்த மந்திரிக்கப்பட்ட பொம்மை எப்படி வந்தது அப்படின்ட்டு ஹீரோவோடைய அந்த கேர்டேக்கரான யூசப் கிட்ட சிஐடி ஆஃபீஸரும் ஹீரோவும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. யூசப் சொல்றாரு, நான் காலையில பூட்டிட்டு வந்தேன் சார். அதுக்கப்புறம் கிளீன் பண்றதுக்காக மேலே போகும்போது டோர் ஓப்பன்ல இருந்தது. பூட்டிட்டு வந்தோம், எப்படி ஓப்பன்ல இருந்தது அப்படின்ட்டு. உடனே உள்ள போய் பார்த்தா எல்லாம் நார்மலா தான் இருந்தது. ஸோ நம்ம தான் ஒழுங்கா பூட்டில் போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பரா பூட்டிட்டு வந்தோம் சார் அப்படின்னு யூசப் சொல்றாரு. அப்ப எவனோ ஒருத்தன் பூட்டப்பட்ட பூட்டை நீக்கா ஓப்பன் பண்ணி உள்ள போய் இந்த பொம்மையை வச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்றது தெளிவா தெரியுது. ஹீரோக்கு உடம்பு சரியில்லாம ஆயிருதுங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மந்திரிக்கப்பட்ட பொம்மைனால தான் இது நடந்துச்சு அப்படின்ட்டு. ஆனா டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, சாதாரண ஜுரம் தான், இந்த டேப்லெட்டை பயன்படுத்துங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த சுக்லா எங்க? சுக்லாவை காணமே அப்படிங்கும்போது காலையில ஊருக்குள்ள ஒரு நபர் இறந்து போயிட்டாரு, பால் வியாபாரி. அதை பார்க்கறதுக்காக போயிருக்கிறதா வந்து எல்லாரும் சொல்றாங்க. இந்த பால் வியாபாரியோட வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வந்த சுக்லாக்கு பயங்கரமான ஒரு லீடு கிடைச்சிருக்குதுங்க. ஆக்சுவலா அந்த பால் டின்ல இருந்து மோசமான ஸ்மெல் வந்திருக்குது. இது பாலோடைய ஸ்மெல் மாதிரியே இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த டின்னை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது. அந்த டின்னை ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க. மேலாப்ல பாலும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த இல்லீகல் சரக்கும் இருந்திருக்குது. அப்போ ஊருக்குள்ள இப்படிதான் கள்ளச்சாராயம் கடத்திக்கிட்டு இருக்காங்களா? இந்த பால் டின்னை எங்கிருந்து இந்த ஆள் எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு பார்க்கும்போது சாமந்தினியோட பால் பண்ணையில இருந்து தான் இவன் வெளியே வந்திருக்கான் அப்படின்னு தெரிய வருது. சுக்லா தன்னோட சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்காக யார்கிட்டயும் சொல்லாம சைலண்டா இந்த பால் பண்ணை இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாருங்க. அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு அப்படியே அந்த பால் பண்ணைக்குள்ள நுழையிறாருங்க. அப்பதான் தெரிய வருது, எல்லோரோட கண் பார்வைக்கும் பால் பண்ணை மாதிரி கணக்கு காமிச்சிட்டு ஆனா இல்லீகலா உள்ள கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவர் எட்டி பார்க்கும்போது சாமந்தினி பாத்தீங்கன்னா அந்த லேடி கிட்ட, நீ கணக்கு வழக்கெல்லாம் இப்படி தப்பா போட்டிருக்க, ஏமாத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவர் எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து நோட்டை விட்டுக்கிட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வீட்டுல இருந்து கண்டு எடுத்தாங்க இல்லையா ஒரு மந்திரிக்கப்பட்ட பொம்மை, அதை வந்து தீய வச்சு கொளுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடெல்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்குது. இப்ப சுக்லா அங்க ஆள் நடமாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரம்முக்குள்ள ஒளிஞ்சிருந்து அங்க என்ன நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே டீடைல்டா பாத்துறாருங்க. பால் பண்ணை நடத்துற மாதிரி கணக்கு காமிச்சிட்டு உள்ள இவங்க கள்ளச்சாராயம் காய்ச்சி வெளியூருக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சுக்லா பாத்துறாரு. இப்போ இவர் களத்துல இறங்கினாரு அப்படின்னா கண்டிப்பா இவங்க தப்பிச்சு போயிருவாங்க. அதனால பிளான் பண்ணி ஃபோர்ஸோட இந்த இடத்துக்கு வந்து கையும் களமா பிடிக்கலாம் அப்படின்னு சுக்லா முடிவெடுக்கிறாருங்க. ஆக்சுவலா இந்த விஷயம் எல்லாமே பரஞ்சேக்கு முன்னாடியே தெரியும். அவர் காசை வாங்கிட்டு கண்டுக்காம இருக்கிறாரு. இப்போ பரஞ்சே அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் இந்த ஸ்டேஷனில் வேலை பார்க்கக்கூடிய அம்பாதாஸ் அப்படின்ற கான்ஸ்டபிளை கூப்பிட்டு சுக்லா என்னையா பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு கேட்க, என்ன பண்ணுறாருன்னு தெரியல சார், ஆனால் பெருசாக ஏதோ பிளான் பண்ணுறாருன்னு மட்டும் தெரியுது அப்படிங்கும்போது அவன் நம்ம ஹீரோவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு மேலே வந்துடலான்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்மளே ஒரு வழி பண்ணிடுவான், அதுக்கு மட்டும் நம்ம விடவே கூடாது, இந்த ஸ்டேஷனில் நம்ம தான் மெயின் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கணும், அவனை மேலே வரவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த பரஞ்சேவும் அம்பாதாஸ் அப்படின்ற கான்ஸ்டபிளும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ ஸ்ரீரங் அப்படின்ற அந்த மில்லு ஓனரை மறுபடியும் மீட் பண்ணுறதுக்காக போகிறாருங்க. எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன உதவி அப்படின்னு கேட்க, எனக்கு இந்த காச்சு பாக்கு அப்படின்ற அந்த ஒரு மந்திரவாதியை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவனை எல்லாம் மீட் பண்ணணும்னா ஒரு ஆளை பார்க்கணுங்க அப்படிங்கும்போது, யார் அந்த ஆள் அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன், எனக்கு தேவை அந்த காச்சு பாக்கோ. ஸோ உன்னோடைய நிலத்துல பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனை வரவை, அவன் வரும்போது நாங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணிடுறோம் அப்படிங்கும்போது, உங்கள் பேச்சு கேட்டு நான் இதை பண்ணேன்னா அவன் என்ன ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுறது, அவனுக்கு தான் நிறைய மந்திரமெல்லாம் தெரியுமே அப்படிங்கும்போது, உனக்கு ஒன்றாகாமல் நான் பார்த்துக்கிறேன், ஊருக்குள்ளே அடுத்தடுத்த கொலைகள் நடந்துகிட்டு இருக்குது, அதை தடுக்கிறதுக்காக தான் இதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. இன்னொரு பக்கம் சுக்லா ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களை எல்லாம் தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு. சாமந்தினியோட பால் பண்ணையில் கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்ற தகவல் எனக்கு கிடைச்சிருக்குது. ஸோ நாம எல்லாரும் சேர்ந்து சீக்கிரட்டா ரைடுக்கு போனோம்னா கையும் களவுமா அவங்க மாட்டிப்பாங்க, அதை வச்சு நம்ம ப்ரொமோஷன் வாங்கி லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம். இந்த விஷயம் பரஞ்சேக்கு தெரியக்கூடாது, பரஞ்சேக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா இந்த பிளானை சொதப்பி விட்டுருவாரு அப்படின்னு சொல்ல ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எல்லோருக்குமே ப்ரொமோஷன் வேணும் அப்படின்றதுனால சுக்லாவோட பிளானுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லோரும் நாளைக்கு ரைடு போலாம் அப்படின்ற பிளான்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு ராத்திரி ஹீரோடைய டீம் வந்து அந்த காஞ்சு பாக்குவை பிடிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போறாங்க. அந்த டைமை சுக்லா பயன்படுத்தி சுக்லா தன்னோட டீமோட போய் இந்த சாமந்தினியோட பால் பண்ணையில ரைடு போட போறாங்க. இப்போ ஹீரோடைய டீம் பார்த்தீங்கன்னா அங்கங்க மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டாங்க. ஹீரோ டீம்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த பரஞ்சே இருக்கிறாரு. இந்த ஒரு சூழ்நிலையில அந்த மில் ஓனர் காஞ்சு பாக்குவை வர வச்சு பூஜையை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கையும் களமா பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பரஞ்சே அங்க பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் ஆன் பண்ணி விட்டுறாருங்க. யாரா அவனைய டார்ச் ஆன் பண்ண சொன்னது, அவன் உசாராய் ஓடிடுவான்டா அப்படின்னு சொல்ல, இல்ல சார் அங்க பாம்பு இருக்குன்னு தொடர்ந்து டார்ச் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. ஸோ நினைச்ச மாதிரியே இந்த மந்திரக்காரன் உசாராயிட்டான், அந்த இடத்துல இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடறான். அவனை பிடிங்க அப்படின்னு சொல்ல எல்லோரும் சேர்ந்து இந்த மந்திரவாதியை
லேடியை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஹீரோடைய பிளான் சொதப்பிருச்சு. ஆனா நம்ம தலைவன் சுக்லா இருக்கிறாப்ல இல்லையா, அவரு ரைடுக்காக போனாரு. ஸோ போன இடத்துல இந்த சாமந்தினி வசமா மாட்டிக்கிட்டாங்க. ஒரு சில பேர் தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஆனா சாமந்தினி கூட இருக்கக்கூடிய லேடியும் கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க. இப்போ சுக்லா பாத்தீங்கன்னா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க நம்ம பிடிச்சு கொடுத்ததன் மூலமா நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அப்படின்னு சுக்லாக்கு ஒரே சந்தோஷங்க. அப்ப சாமந்தினி சொல்றாங்க, என்ன எதுக்கு சார் பிடிச்சி வச்சிருக்கீங்க? நான் பால் வாங்குறதுக்கு வந்தேன் அப்படின்ட்டு. இது பால் வாங்க வந்தியா? நீ தானே இங்க மெயின் அக்யூஸ்டே அப்படிங்கும் போது இல்லையே அப்படின்னு சாமந்தினி சொல்றாங்க. அப்ப இந்த இடத்தோட ஓனர் யாரு அப்படின்னு கேட்க சாமந்தினி அப்படியே பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய லேடியை பார்த்து கண்ணசிக்கிறாங்க. உடனே அந்த லேடி, இதெல்லாம் என்னோடது தான், நான் தான் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கிறேன். சாமந்தினி கிட்ட நான் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன், அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் அவங்க இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. மற்றபடி அவங்களுக்கும் இங்க நடக்கிற பிசினஸ்க்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்லிடுறாங்க. சுக்லாக்கு பயங்கர டென்ஷனுங்க. இப்போ உத்தம்ராவுக்கு மனாவட்டில் நடந்த நியூஸை பற்றின டீட்டெயில் தெரிய வருதுங்க. ருக்மணியோட தங்கச்சி சாமந்தினியை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ருக்மணி சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. உத்தம்ராவ் சொல்கிறாரு, உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டு, அங்கே நடந்த இழப்புக்கு யார் நஷ்ட ஈடு தருவா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் அவள் பார்த்துப்பா அப்படின்னு சொல்ல இந்த உத்தம்ராவுக்கு கோவம் வந்துடுது. உன்னால் ஒரு குழந்தை பெற்று தரதுக்கு வழி இல்லை, நீ எல்லாம் பேச வந்துட்டியா அப்படின்ட்டு. உடனே ருக்மணி, நான் குழந்தை பெற்று தராதனால தானே எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எண்ட் ஆஃப் த டே சுக்லா ரைடு போட்டதுனால இந்த சாமந்தினி கூட இருக்கக்கூடிய லேடி வந்து அந்த வழக்கில் மாட்டிக்கிறாங்க. அவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க. ஆனாலும் சுக்லா சொல்லாமல் கொல்லாமல் முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. சுக்லா அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா, பரஞ்சய் சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனோம்னா பரஞ்சய் சார் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவாரு. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் காசு வாங்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நான் நேர்மையாக வேலை பார்க்கணும்னு நினச்சேன், அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படிங்கும்போது பரஞ்சய்க்கு கோவம் வந்துடுதுங்க. இல்லை, இவன் ப்ரொமோஷனுக்கு ஆசைப்பட்டுட்டு தான் நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் போனான், நான் வந்து லஞ்சமெல்லாம் எதுவும் வாங்க கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஸ்டேஷனுக்குள்ள சண்டை போயிட்டு இருக்குது. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு, என்ன போலீஸ்காரங்க இவங்களை எல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன வேலை பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு டென்ஷன் ஆகுதுங்க. அதே சமயம் நம்ம ஹீரோக்கும் இந்த பரஞ்சைன்ற போலீஸ் ஆஃபீஸர் கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஏன்னா அவர் டார்ச் அடிச்சதுனால தான் அந்த மந்திரவாதி தப்பிச்சு ஓடுனா. டார்ச் அடிக்காம இருந்திருந்தா கண்டிப்பா பிடிச்சிருப்பாங்க. அந்த காச்சு பாக்கு அப்படின்ற மந்திரவாதிக்கும் இங்க நடக்கக்கூடிய கொலைகளுக்கும் தொடர்பு இருக்கிறதா ஹீரோ திங்க் பண்றாருங்க. ஆனா இந்த பரஞ்சைன்ற போலீஸ் ஆஃபீஸர்னால எல்லாமே சொதப்பிருச்சு. ஒருவேளை இவரு கில்லருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுதுங்க. அப்பதான் போலீஸ்காரங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த ஒரு நியூஸ் இவங்க கிட்ட வந்து சேருது. அது என்ன நியூஸ் அப்படின்றத கெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோட லென்த் ரொம்ப அதிகமா போனதுனால நான் ரெண்டா பிரிச்சுட்டேன். ஸோ ரெண்டாவது பாகத்தை நாளைக்கு அப்லோட் பண்றேன். ஸோ கெஸ் பண்ணிட்டே இருங்க, நாளைக்கு பார்ப்போம்.